நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்படின்னா அந்த வாசவன் தான் அத்தையை கொன்னுட்டானா? நான் கேட்ட விஷயத்த சொன்ன அவ்வளவுதான். என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? மகினா, டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சுதா? யாரெல்லாம் எப்படின்னு? ஆஹா, அந்த அளவுக்கு டீட்டெயிலாக எதுவும் தெரியல. அப்புறம் மற்றதெல்லாம் ஜனங்க சொல்ற கட்டுக்கதையாக கூட இருக்கலாம். அப்படி நீங்க என்னதான் கேள்விப்பட்டீங்க? அம்மா மேல ரொம்ப கோபமா இருந்தது வாசுவனன் தான். அம்மா அன்னைக்கு வக்கீல பார்த்துட்டு வர வழியில ராத்திரி வாசுவனனும் 4-5 பேரும் சேர்ந்து ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு பயங்கரமான மழை வேற. அதனால அந்த சம்பவத்தை பார்த்தவங்க யாருமே இல்லை. வாசுவனனும் அடியாளுங்களும் சேர்ந்து அம்மாவை காருக்குள்ள உட்கார வச்சு அந்த காரை பள்ளத்தாக்குல தள்ளி விட்டுதா சொல்றாங்க. அட கடவுளே, அந்த வாசவன் எவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சிருக்கான். இந்த விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதே. ராத்திரி வழி தடுமாறி காரு பள்ளத்தாக்குல விழுந்து அத்தை இறந்துட்டாங்கன்னு தானே நம்மளாம் நம்பிட்டு இருந்தோம். போலீஸும் விசாரிச்சுட்டு நம்ம கிட்ட அப்படிதானே சொன்னாங்க. அம்மாவை கொல்ல அந்த குரூப்ல அந்த சிஐ சதானந்தம் ஒருத்தருக்கான். சும்மா இல்லைங்க, இந்த ஆளு முந்தானத்து லாரி ஆக்சிடென்ட்ல செத்து போனான். செஞ்சு பாவம் சும்மா விடாதுல்ல. அதுவும் இதே மாதிரிதான். அதையும் வாசுதான் செஞ்சிருக்கான். நான் அன்னைக்கு வாசுவை பார்க்க போகும்போது என்கிட்ட இதை பட்டு படாம சொல்லியிருக்காரு. ஆனா கொன்னுடுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுல சாட்சி சொல்ல யாரும் இல்லைன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் இந்த அளவுக்கு எவிடன்ஸ் எப்படி? எவிடன்ஸை கொடுத்தது கிருஷ்ணாவும் கார்த்திகேயனும் சேர்ந்து. அதை பேஸ் பண்ணி புது எஸ்பி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணாக்கு எப்படி இந்த எவிடன்ஸ் கிடைச்சது? போலீஸ் விசாரிச்சு கூட கிடைக்காத எவிடன்ஸ். அது வேற ஒரு கதை. முன்னாடி கிருஷ்ணா ஒரு பேக்கரியில வேலைக்கு சேர்ந்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு கண்டிப்பா அது ஞாபகம் இருக்கும். அன்னைக்கு நீயும் ராஜுவும் போயிட்டு அவகிட்ட சண்டை போட்டீங்க இல்லையா? ஆனின்னு சொல்ற அந்த பொம்பளோட பேக்கரி தானே? ஆமாமா, அதேதான். அன்னைக்கு கிருஷ்ணாவை துரத்துறதுக்கு வாசு அவங்க ஃப்ரெண்டு எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்க ஏதோ ஒரு கோல்மால் வேலை பண்ணிருக்காரு. வாசு கிட்ட இருக்கிற ரவுடிங்கள்ல பைசல்னு ஒருத்தன் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அதெல்லாம் செய்ய வச்சான். அந்த நேரத்துல கிருஷ்ணா அந்த பைசலை எங்கேயோ வச்சு பார்த்திருக்கா. அந்த நேரத்துல கிருஷ்ணா கார்ல போகும்போது பைசல் ஒரு கடைக்கு முன்னாடி நின்று இருக்கான். அதை கிருஷ்ணா மனசுலயே வச்சுக்கிட்டு கார்த்திகேயன் கிட்ட சொல்லி பைசலை தூக்கிட்டான். கார்த்திகேயன் கையில கிடைச்சா என்ன ஆகும்? அந்த பைசல் உயிருக்கு பயந்துக்கிட்டு உண்மை எல்லாத்தையுமே அன்னைக்கு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வாசுவே அவனை பிடிச்சிட்டு போய் உண்மையை சொல்ல வச்சதா எல்லாரும் சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தான் புரிய மாட்டேங்குது. கண்ணு காது மூக்கு வச்சு கதை கட்ட நம்ம ஊர்ல இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரணுமா என்ன? என்னதான் இருந்தாலும் அந்த கிருஷ்ணாவில பெரிய தொல்லையா இருக்கு. எங்க பார்த்தாலும் இப்ப அவ பேரு தான் அடிப்படுது. கிருஷ்ணா 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 கேட்டு கேட்டு தலைவலியா இருக்கு. அது சரி, அம்மாவை கொண்ட வாசவனா இல்ல அதை கண்டுபிடிச்ச கிருஷ்ணா குற்றவாளியா? உங்க நியாயம் நல்லா இருக்க. நீ ஓ, நீயும் அந்த கிருஷ்ணா கூட சேர்ந்துட்டியா? அது எனக்கு தெரியாதுப்பா. என்ன இருந்தாலும் ரொம்ப பெரிய வெக்கக்கடை போயிடுச்சு. அவரால் மற்றவங்க மூஞ்சில் எப்படி முழிக்க முடியும்? இப்போ கொலகாரன்ற அந்த பேர் வந்துருச்சுல்ல. அந்த ஆளுக்கு மட்டும் இல்ல மகினா, நமக்கும் அது வெக்கக்கேடுதான். நமக்கு என்ன பிரச்சனை? அம்மாவோட மரணத்துக்கு பின்னாடி சந்தேகம் இருக்குன்னு சொல்லி கிருஷ்ணா அன்னைக்கு பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணா. ஆனா அன்னைக்கு நம்ம 2 பேரும் எதிர்த்து பேசணும்ல. அன்னைக்கு வாசவனோட நமக்கு நல்ல உறவு இருந்துச்சு. ஆனா அதை பத்தி தெரிஞ்சா கூட மூடி மறைச்சிட்டோன்னு தானே ஜனங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு நம்ம அந்த மரணத்தை பத்தி எந்த சந்தேகமும் வரலன்னு நாம சமாளிச்சுக்கலாம்ல. எத்தனை பேர்கிட்ட சொல்லுவீங்க மகினா? 10 பேரா? 100 பேர்கிட்டயா? இல்ல 1000 பேர்கிட்டயா? எத்தனை பேர்கிட்ட சொல்லுவீங்க? ஏய், உண்மையான நிலவரம் நமக்கு தான் தெரியாதுல்ல. உண்மையை சொல்லணும்னா நமக்கும் சந்தேகம் இருந்துச்சுல மகினா. இப்படி ஏதாவது செஞ்சிருவேன்னு வாசவன் நம்ம கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கானா? அப்படி இருந்தும் நாம அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணமா? நீ என்னடா திடீர்னு இப்படி பேசுற? அம்மாவோட மரணத்துக்கு அப்புறம் நம்மளோட மௌனம் அது வாசவனுக்கு நிறைய தப்பு செய்யற தைரியத்தை கொடுத்துருச்சு மகினா. என்னோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் நினைச்சு நானும் அமைதியா இருந்துட்டேன். இப்ப என்னாச்சு பாத்தீங்கல்ல?
கொஞ்ச நாட்களே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அம்மாவை அடிக்கடி டார்ச்சர் பண்ணி வாங்கின சொத்தெல்லாம் என்ன ஆச்சு? எல்லாமே போயிருச்சுல. காத்தோட காத்தா போயிடுச்சு. இருந்த இடம் தெரியாம. நம்ம குடும்பத்தோட பேரும் பெருமையும் மதிப்பும் மரியாதையும் என்னாச்சு? பனித்துளி மாதிரி அதுவும் போயிடுச்சு. நம்ம குடும்பமே அட்ரஸ் இல்லாம ஆயிடுச்சுல. இதெல்லாம் நம்மளை விட கிருஷ்ணாவுக்கு தான் சொந்தம். அம்மா போனதோட எல்லாமே போயிடுச்சு மகினா. நம்ம வாழ்க்கையை போட்டு தூக்கி பந்தாடுறதுக்காக வாசவனோட காலடியில் போய் பணைய வச்சது நம்ம தான் மகினா. அம்மா, அப்பா, பாட்டி, சகோதரி எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டோம். எல்லாரோட சாபமும் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணாம நம்மளால நிம்மதியா வாழ முடியாது மகினா. நீ என்னடா திடீர்னு மொத்தமா மாறிட்ட? அடுக்கடுக்கா செஞ்ச பாவத்தோட பாரம் அதால எனக்கு மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்குண்ணே. சில சமயத்துல அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குண்ணே. சில சமயத்துல நீ பேசுறதும் ரியாக்ட் பண்றதும் பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுது. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு. நீ ஒரு வேலை பண்ணு, நல்லா படுத்து தூங்கு. டென்ஷன்லாம் பறந்து போயிடும். கார்த்திகேயன், வக்கீல பாத்தீங்களா? பார்த்தேன் மேடம். பேசவும் செஞ்சேன். வக்கீல் என்ன சொல்றாருன்னா வாசவன் கேஸ்ல இருந்து தப்பிச்சிடுவாருன்னு. ஏன் அப்படி? விஷயம், அம்மாவோட ஆக்சிடென்ட் நடந்து 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுல. இவ்வளோ பழைய கேஸ்ல சாலிடான எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நடந்த சம்பவத்தை பார்த்த சாட்சிகளும் இல்லை. கிடைச்ச எவிடன்ஸ் வச்சு பார்த்தா எதுவுமே மேட்ச் ஆகல. வாசவன் அங்க போனதாகவோ வாசவன் மத்தவங்களை தூண்டி விட்டதை பார்த்தவங்களோ யாருமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது ஃபைசலோட அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட குற்றம் செஞ்ச வாக்குமூலம் மட்டும்தான். போலீஸ்ல அவங்க கொடுத்த வாக்குமூலம் கோர்ட்டுக்கு போகும்போது மாறும்னு எனக்கு தெரியும் மேடம். அடுத்ததா பார்த்தா வாசவனுடைய வாக்குமூலம். அந்த ஆள் அதை கண்டிப்பா மாத்தி சொல்லிடுவான். சொல்ல போனா வாசவன் இந்த கேஸ்ல தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கே அவன் வெளியே வர நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, பரவாயில்ல, அவன் வரட்டும். சத்தியமூர்த்தி கிட்ட நான் போன்ல பேசியிருந்தேன். அவரும் இந்த மாதிரி தான் என்கிட்டயும் சொன்னாரு. ஒரு வகையில பார்த்தா வாசவன் வெளியே வர்றதுதான் ரொம்ப நல்லது. அவனுக்கான தண்டனைய நாமளே கொடுத்துடலாம். என்ன கொடுக்கணுமோ அதை நம்மளே கொடுத்துடலாம். அந்த வாசவன் செஞ்ச கொடுமைக்கு அதிரடியா பழி வாங்கணும். அதை நம்ம நேரடியாவே செஞ்சிடலாம். அதனால வாசவன் வெளியே வரட்டும். ஆனா அரெஸ்ட் ஆனதுனால இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு. வாசவனோட உண்மையான முகம் ஊர் ஜனங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே. கேஸ்ல இருந்து ஜாமீன் கிடைச்சு வெளியே வந்தாலும் சேனல், பத்திரிக்கை, மீடியா ஆளுங்கன்னு அந்த மர்டர் கேஸ ஹாட் நியூஸா ஆக்கி அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அது மட்டும் இல்ல, அவன் பண்ண மோசமான விஷயத்த பார்க்காத மாதிரி நடிச்சு சொந்த அம்மாவோட கொலைய கூட மூடி மறைக்கணும்னு நினைச்ச மகேந்திரனோட பொய் முகத்தை கூட இன்னைக்கு ஜனங்க பார்த்துட்டாங்கல்ல. இதெல்லாம் போதாதா நம்ம சந்தோஷப்படுறதுக்கு? அப்புறம் இது ஒண்ணு வாசவனோட கடைசி கேஸ் இல்லைல்ல. அவனுக்கு இன்னும் அடுக்கடுக்கா கேஸ் வந்துட்டே தான் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். அதுக்கு அவனே நம்ம முன்னாடி நாம ஆசைப்படுற மாதிரியே வசமா வந்து மாட்டிப்பான். அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்கலாம். அது என்ன கேஸ்லாம் எனக்கு தெரியாது.
இல்லனாலும் இங்க கேஸுக்கா பஞ்சம். அப்பாவோட பேர்ல விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அப்பாவோட கேரக்டர் தான் உங்களுக்கு தெரியும்ல. வெளியே யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. யாருன்னு பார்த்துட்டு வரேன், அப்புறம் கால் பண்றேன். ம். ஆஹா, அப்பாவா? அப்ப நீங்க மறுபடியும் வெளியே வந்துட்டீங்களா? புராண கதைகள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். காடு 6 மாசம், நாடு 6 மாசம்னு. உங்க விஷயத்துல ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. வீடு 6 மாசம், ஜெயில் 6 மாசம். இப்ப நீ சொன்னதுக்கான பதில் நான் போயிட்டு வந்துட்டு சொல்றேன். நீ போய் என் காரோட சாவி எடுத்துட்டு வா. இப்ப நீங்க எங்க போறீங்க? நீ போய் முதல்ல கார் சாவி எடுத்துட்டு வந்து கொடு. இந்தாங்க. நீங்க இப்ப எங்க போறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. எனக்கு அவளை பார்க்கணும். அவளை பார்த்து 4 வார்த்தை கேட்கணும். அந்த கிருஷ்ணாவை தான் சொல்றேன். அவ தானே செத்து மண்ணோட மண்ணா போன அவ அம்மாவோட கேஸ திரும்ப கொண்டு வந்திருக்கா. 2 பாழா போன போலீஸ பார்த்தா இந்த வாசம் பயந்து ஓடிடுவான்னு நினைச்சிட்டாள் அவ. என்ன பிடிச்செல்லாம் அப்படி உள்ள போடுறதுக்கு அவ தலைகீழ் நின்னாலும் நடக்காதுன்னு அவள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இது இப்படி ஒரு பைத்தியம். எங்க போற? அதை நான் சம்பந்தப்பட்டவங்கிட்ட சொல்லிக்கிறேன். அதனாலதான் கேட்டேன் நீ எங்க போறன்னு. அதை உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏய், எனக்கு பதில் சொல்லாம உள்ள போறதுக்கு இது ஒண்ணும் உன் மாமியார் வீடு நினைச்சியாடா? மூளை இல்லாத முட்டா பயல. அப்படி போய் தள்ளி நின்றா. காவலுக்கு இருக்கிற ஏராளமான நாய்களை நான் பார்த்திருக்கேன்டா. உன் திமிருத்தனவட்ட ஏன்ட்ட காட்டாத. நீ இது வரைக்கும் குலைக்கிற நாயை தான் பார்த்திருப்ப. தில்லான ஆம்பளைங்களை பார்த்திருக்க மாட்டேன். அதனாலதான் இப்ப கூட உன் வாயில பல்லு இருக்கு. உன் கேரக்டரை வச்சு பார்த்தா நீ எல்லாம் எப்போ பல் செட்டு வச்சிருந்திருக்கணும். உன்னோட அந்த முதலாளியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கிருந்து வெளியே போவேன். வழிவிடுறா. பார்க்கணும்னு நீ மட்டும் முடிவு பண்ணா போதுமாடா? நீ யாராவது சொல்றதுக்கு? கத்துற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். மீறி கத்துன நான் முன்னாடி சொன்னதுதான் உனக்கு நடக்கும். பல்ல உடைச்சிருவேன். கார்த்திகேயன், அவனை தடுக்காதீங்க. உள்ள வரட்டும். மேடம் சொல்றாங்கன்னு விடுறேன். உன்னை பார்த்து 4 வார்த்தை சொல்ல தாண்டி நான் இப்ப வந்தேன். அதை சொல்லிட்டு தான் நான் இங்கிருந்து போவேன். அதை மீறி எந்த காவல் என்ன தடுக்க வந்தாலும் சரி. சும்மா நின்னு குளிக்காம சீக்கிரமா சொல்லிட்டு போடா. உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போ. அடியே, இப்பயோ நடந்த ஒரு கேஸோட பேரை சொல்லி நீ என்ன உள்ள தள்ளிலாம் நினைச்சியா? போன வேகத்துல எப்படி வெளியே வந்த நீ தான் பார்த்தல்ல. அது தாண்டி இந்த வாசவன். அவ்வளோ சீக்கிரம்லாம் எவனாலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாதுடி. அதை நீ இனிமேதான் பார்க்க போற. கொலை சம்பந்தமான கேஸ் எல்லாம் சொல்றது வாசவனுக்கு புதுசு இல்லடி. அந்த பேரை சொல்லி உள்ள வச்சப்போ ஒரு சில மணி நேரத்துல நான் எப்படி வெளியே வந்தேன்னு நீ தான் பார்த்தல்ல. இல்லைனாலும் நீ ஜெயிலுக்கு போய் நல்லா சாப்பிட்டு தூங்கி சொகுசா வாழ்றத நான் பார்க்க விரும்பல. நீ நடுத்தருவுல ஒன்றும் இல்லாம நிக்கணும். அதனால நீ வெளியே வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீ சந்தோஷப்படடி. ஆனா அது ரொம்ப காலத்துக்குலாம் நீடிக்காது. அடியே, நான் பல பேரை கொண்டிருக்கேன்டி.
நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உங்க அம்மாவை துடிக்க துடிக்க கொண்டது நான் தாண்டி. அதுக்கெல்லாம் உன்னால என்னடி பண்ண முடியும்? உன் வாயால இருந்து அந்த வார்த்தையை கேட்கதான் நான் இவ்ளோ நாளா காத்துட்டு இருந்தேன். என்னோட அம்மாவை தண்ணியில முழுகடிச்சு கொன்ன நீ ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காம தவிய தவிச்சு சாகுறத கண்டிப்பா நான் அத என்னோட கண்ணால பாப்பேன். கார்த்திகேயன், போடா வெளியே. வெளியே போடா. மேடம், அவன் போயிட்டான். நல்லதா போச்சு. இல்லனா இதே இடத்துல போட்டு நான் அவனை கொன்னு இருப்பேன். நீங்க போங்க. ஆமா, அதை பண்ணிடலாம் கண்டிப்பா. ஆ ஆ நான் அப்புறமா கால் பண்றேன். கஜேந்திரா, கஜேந்திரா, என்னாச்சுண்ணா? பாஸ் வந்திருக்கான் பாரு. அவன் எல்லாத்துக்கும் துணிச்சுதான் வந்திருக்கான். வரட்டும், பார்த்துடலாம். பயப்படுறதுக்கு அவன மதம் பிடிச்ச யானையா? சரிபா. உட்காருங்க. இங்க உக்காந்து உன்கிட்ட கதை பேசணும்னு நான் இங்க வரலடா. வீடு தேடி வர எல்லாருக்கும் கொடுக்குற பொதுவான ஒரு மரியாதை தான் உங்களுக்கு கொடுத்தேன். முன்னாடிலாம் பல தடவைங்க நான் வந்திருக்கேன், உக்காந்துருக்கேன், பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? ஆனா இப்ப வந்திருக்கிறது அன்னைக்கு வந்த வாசம் இல்ல. இன்னில இருந்து வாசனோட இன்னொரு முகத்தை நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க. இருந்தாலும் எங்க அம்மாவை நீ இல்லாம பண்ணிட்டல, அதுவும் அந்த அளவுக்கு கொடூரமா? எங்க கூடவே நின்று குழி பறிச்சல்ல. நான் இங்க இருந்து பரலோகத்துக்கு அனுப்பி வச்ச ஏகப்பட்ட பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் உங்க அம்மா. சாதாரணமா துரதிருஷ்டம் அதிகமா இருக்கிறவங்க தான் சுட்டு தண்ணி கூட குடிக்காம சாவாங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு நான் ஒரு ஏரியில இருக்கிற மொத்த தண்ணியும் குடிக்க கொடுத்தேன்ல, அத நினைச்சு நீங்க 2 பேரும் முதல்ல சந்தோஷப்படுங்கப்பா. ஒரு சமயம் உங்க எல்லாருக்கும் உங்க அம்மா எதிரியா தானே இருந்தாங்க. அந்த எதிரியை இல்லாம பண்ணி உங்களுக்கு மன நிம்மதி தந்த நான் இப்ப குற்றவாளியா? இது நல்லா இருக்க. அம்மாவை இல்லாம பண்ணி எங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கறதுக்கு உன்கிட்ட நாங்க வந்து சொன்னோமா? சொல்லு. அது எதுக்கு தனியா சொல்லணும்? உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாதா என்ன? அம்மாவோட கதை எப்ப முடியும்னு கடவுள்கிட்ட வேணுங்க தானே நீங்க. அம்மாவை மட்டும் இல்ல, கிருஷ்ணாவை சேர்த்து கொல்லணும் தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா அவ தப்பிச்சிட்டா. அவ தான் இப்ப எல்லாருக்கும் தீராத தலைவலியா இருக்கா. பரவாயில்ல, அவ கதையை நான் முடிச்சிடுறேன். அத சொல்லதான் இங்க வந்தியா? இல்ல, நான் இப்ப வந்தது உன்னை பார்க்க தான்டா. என் பொண்ணோட புருஷனை. உங்க பொண்ணோட எத்தனாவது புருஷனா? எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணுக்கு வேற எந்த புருஷனும் இல்ல.
கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. பழசு புதுசுன்னு இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுத்து பாருங்க. அத பத்தி பேசுறதுக்காக நான் இப்ப இங்க வரல. கேஸ் விசாரணைக்காக வந்த அந்த டிஎஸ்பி முன்னாடி நீ எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த சத்தியவான ஒரு தடவை பார்த்து பாராட்டிட்டு போலான்னு இங்க வந்தேன். முன்னாடி போய் சொன்னப்போ நீங்க எனக்கு ஒரு பரிசு கொடுத்துட்டு போனீங்க. பட்டு புடவை கட்டி தங்கம் போட்டிருந்த சடலத்தை அதான் திரும்ப கொண்டு போயிட்டல. இப்போ உண்மையை சொன்னப்போ பாராட்டு மட்டும்தான் இருக்கான்னு. இந்த வாசவன் எதையுமே மறக்க மாட்டான்டா. கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ எனக்கு சரியா அப்படிச்ச. வாசவன் அதை தெளிவா கணக்கு புக்கில் எழுதி வச்சிருக்கான். முதலும் வட்டிமா நான் கண்டிப்பா உனக்கு திருப்பி தரேன் பாரு. நானும் சிலதெல்லாம் தெளிவா எழுதி வச்சிருக்கேன் வாசவா. ஒவ்வொருத்தரோட பிக்சரும் என் மனசுல தெளிவா பதிய வச்சிருக்கேன் வாசவா. உன் பொண்ணை கூட விக்கிற சரக்கா மாத்தி என்ன போய் பொய் சாட்சி சொல்ல வச்ச அந்த வாசவ மோகன் தான் என் முன்னாடி நிக்குது. வேலை முடிஞ்சதும் கருவேப்பிலை மாதிரி என்ன தூக்கி எறிஞ்ச உன் மகளோட போட்டோ 2வது. எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு என்ன தெருவில் நிக்க வச்ச உங்க 2 பேரையும் நான் மறக்கவே மாட்டேன் வாசவா. பெரிய புத்திசாலி மாதிரி பேசுற நீங்க 2 பேரும் ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. வாசவனோட மல்லுக்கட்ட வந்த எவனுமே இன்னைக்கு பூமி மேல உயிரோடவே இல்லை. எல்லாரும் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப நான் சொல்ற எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கடா. வாசவன் விளையாட்டை இனிமேதான் ஆரம்பிக்க போறான். எல்லாத்துக்கும் தயாராரு. வர்றேன்டா. இவனை நான் பார்த்துக்கிறேன் மகினா. ஓ வாங்க சார். என்ன விஷயம் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? நான் மாச வாடகைய கரெக்டா வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டேன். அடுத்த மாச வாடகை இன்னும் வரலையே. நீ சொல்றத பார்த்தா இப்ப எப்படி இருக்குன்னா என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் போல. நான் அப்படி சொல்லல. நான் இந்த வீட்டில் தங்க ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆக போகுது. ஆனா இந்த 1 வருஷத்துல நீங்க ஒரு தடவை கூட இந்த பக்கம் நீங்க வந்ததில்ல. எத்தனை தடவை நான் உங்களை வந்து பார்த்து சொல்லியிருக்கேன். பைப்பு லீக் ஆகுது, வயரிங் சரியில்லை, எர்த் லைன் கொடுத்தாகணும், கிச்சன்ல சீலிங்ல லைட்டா லீக் ஆகுதுன்னு சொன்னேன். ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸ் வேலை இருக்கு. ஆனா இது வரைக்கும் நீங்க எதையுமே சரி பண்ணலையே. நீங்க திரும்பி கூட பார்க்கல சார். வேற வழி இல்லாம நானே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். நீ எப்பவும் என்ன குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்ப. நான் ஒரு மோசமான ஹவுஸ் ஓனர் தான், அதை ஒத்துக்கிறேன். அதுக்காக ஹவுஸ் ஓனரை மாத்த முடியாதுல்ல. நீ ஒரு வேலை செய்ய, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு. அதுதான் நல்லது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? வீட்டை காலி பண்ணணுமா? ஆமா, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த வீட்டை காலி பண்ணி தரணும் மகேந்திரா. என்ன சார் நீங்க திடீர்னு இப்படி பேசுறீங்க? மெயின்டெனன்ஸை பத்தி பேசுனேன், அதுக்காகவா? நான் தான் பண்ணி முடிச்சிட்டேன் சார். அது மட்டும் இல்ல மகேந்திரா, இன்னும் நிறைய பிரச்சனைலாம் இருக்கு. எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. வாடகை கொடுக்கறதுக்கு 1-2 மாசம் லேட் ஆயிருக்கலாம். ஆனா எதையுமே நாங்க பெண்டிங் வச்சதில்ல. நாங்க தண்ணி அடிச்சது சத்தம் போடுறதோ, இங்க இருக்க பொருளுங்களை டேமேஜ் பண்ணதோ இந்த மாதிரி எதுவும் இல்ல. பின்ன உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு ஹவுஸ் ஓனருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் டெனன்ட் கிட்ட சொல்ல முடியாது. யாருன்னு அது? என்ன பிரச்சனை? இவர் இந்த வீட்டோட ஓனர். திடீர்னு வந்து வீட்டை அவரு காலி பண்ணணும்னு சொல்றாரு. அதான் திடீர்னு வீட்டை காலி பண்ண சொன்னா நாமளும் எங்கடா போவோம்? அதுவும் சரிதான். நீங்க இந்த வீட்டோட ஓனர் தான், ஒத்துக்கிறேன். நாங்க இங்க வாடகைக்கு இருக்கோம். அதுக்காக சொல்றதுக்கு ஒரு நியாயம் வேணாமா சார்? திடீர்னு எங்களை காலி பண்ணி போ அப்படின்னு சொன்னா நாங்க எங்க சார் போறது? சொல்லுங்க. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை தம்பி. வீட்டு ஓனர் கிளம்ப சொன்னா உடனே கிளம்பிதான் ஆகணும். அதுதான் சட்டம். சார் நீங்க சட்டம்லாம் கத்து கொடுக்காதீங்க, அதை விடுங்க. நீங்க விஷயத்துக்கு வாங்க. எங்களை காலி பண்ண சொல்ல என்ன காரணம்? வாடகை ஜாஸ்தியா தரேன்னு வேற யாராவது சொன்னாங்களா? இல்ல உங்க பொண்ணு பையனா யாராவது இங்க வந்து தங்க போறாங்களா? இவருக்கு பொண்ணு பையன் யார் இருக்கா? இவருக்கு பசங்களே இல்ல.
நீ முதல்ல சொன்ன விஷயம்தான். யாராவது வாடகை அதிகமாக தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இல்ல மகேந்திரா. பின்ன நீங்க விஷயத்த சொல்லுங்க. உங்க வீட்ல வாழ்நாள் முழுக்க தங்கி இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை இல்ல. வேற ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் போதும். மிஞ்சி போனா ஒரு மாசம். அது வரைக்கும் நாங்க இங்க தங்கிக்கிறோம். அதெல்லாம் முடியாது தம்பி. இது பெரிய தலை போற பிரச்சனை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.